இதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச நேஷ்னல் அவார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்டாவில் ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கப்ப இந்த தாய் கிழவி படத்தை பற்றி இல்லை சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் இன்னும் ப்ரெக்னென்ட் இல்லை, பட் எனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னா என் பொண்ணுக்கு போட்டு காமிக்க வேண்டிய படத்தோட லிஸ்ட்டில் இதுவும் இருக்கும், இதை ஆட் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட வேறு என்ன வேணும் இந்த படத்தோட டைரக்டருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இவர்கிட்ட இன்னும் நிறைய படம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபெமினிசத்தை மண் வாசனையோட ஒரு தாய் கிழவி மூலமாக இந்த அளவுக்கு அப்படி பொட்டில் அடித்த மாதிரி சொல்ல முடியுமானா, நம்மளை சுற்றி இருக்காங்க, பட் நம்ம ரியலைஸ் பண்ணல. ஆனால் இந்த படத்து மூலமாக ரியலைஸ் பண்ண வச்ச டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிவகார்த்திகேயனுக்கும் பெண்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றினே சொல்லலாம். தாய் கிழவியை ஹீரோயின் ஆக்குனதுக்காகவே எஸ்பெஷலி. ஸோ இந்த படமும் ஓடும், இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படின்னு இன்னும் பல டைரக்டர்ஸ்க்கு ஃப்யூச்சரில் ஒரு ஹோப் கொடுத்த படமாக இதை சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.